உலகின் மிகச்சிறந்த நாவலாசிரியர்களில் ஒருவர் நட் ஹாம்சன். அதாவது நாவல் இலக்கியத்திலே பலவிதமான சோதனைகளை செய்து வெற்றி பெற்றவர் தான் நட் ஹாம்சன். அவருடைய முதல் நாவல் தான் இந்த பசி. இந்த பசிங்கிற நாவலில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்மளோட உள்ளத்தையும் உடலையும் ஆத்மாவையும் நம்மளுடைய கற்பனையையும் எப்படி பசி நம்மளை வாட்டி எடுக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த புக்கில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பசி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாடத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, நமக்குள்ள ஒரு கற்பனை உலகத்தை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத நான் உணர்வுபூர்வமாக நான் உணர்த்திருக்கிறேன். இப்போது ஒரு நாள் நான் ஒரு பேருந்து பயணத்தில் பயணிச்சிட்டு இருக்கும்போதே ரொம்ப தாகமாக இருந்துச்சு. அந்த தாகத்தினால தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுது. நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தண்ணி கேட்குறேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்ககிட்ட தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட திராட்சை இருக்குது, நீங்கள் திராட்சை சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. திராட்சை சாப்பிட்டா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தாக அடங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு திராட்சையை கொடுக்குறாங்க. அந்த திராட்சையை நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டதுக்கப்புறம் இருந்தாலும் எனக்கு அந்த தண்ணி தாக எனக்கு அடங்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய இமேஜினேஷன் போகுது. என்னோடய இமேஜினேஷனில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெரிய அருவி, அந்த அருவியில் போய் நான் தண்ணி குடிக்கிற மாதிரிலாம் நான் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த கற்பனை உண்மையிலுமே எனக்கு தாகத்தை ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இமேஜினேஷனும் சரி, இப்போ இந்த புத்தகமும் சரி, என்னோடய இமேஜினேஷனை அப்படியே கொண்டு வந்திருக்கு. ஸோ ரொம்பவுமே நான் விரும்பி படித்த ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த உணர்வுகள் இருந்திருக்கும். இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். உங்களுக்கு உண்டான அந்த கற்பனையையும் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா உணர்வுகளையும் இந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன திருப்தியை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த புத்தகத்தை மதிப்புரை செய்வதற்கு வாய்ப்பளித்த யாவரும் கிளைத்திறன் வளர் சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.